வணக்கம். சற்று முன் அரசு ஊழியர்களுக்கு ரூபாய் 69,000 குறைந்தபட்ச சம்பளம், 6% சம்பள உயர்வு சார்ந்து குட் நியூஸ் குறித்து தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. இது சார்ந்த முழு விவரத்தையும் பார்க்கலாம். 8வது ஊதிய குழுவை முன்னிட்டு மத்திய அரசு ஊழியர்களுக்கு பெரிய மாற்றங்கள் வரவுள்ளதாக எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. சமீபத்தில் NCJCM முன்வைத்துள்ள பரிந்துரைகள் வெளியாகியுள்ள நிலையில் அவை அமல்படுத்தப்பட்டால் சம்பள அமைப்பில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக குறைந்தபட்ச அடிப்படை சம்பளத்தை ரூபாய் 18,000 நேரடியாக ரூபாய் 69,000 உயர்த்த வேண்டும் என்பது முக்கிய கோரிக்கையாக உள்ளது. இதற்காக ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 3.83 நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்றும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இதனுடன் ஆண்டுதோறும் 6% சம்பள உயர்வு வழங்கப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. 2026 ஜனவரி 1 முதல் இந்த மாற்றங்கள் அமல்படுத்தப்பட வேண்டும் என்றும் எந்த தாமதமும் இல்லாமல் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த பரிந்துரைகள் செயல்படுத்தப்பட்டால் தற்போதைய 18 லெவல் பே மேட்ரிக்ஸ் அமைப்பு 7 லெவல்களாக எளிமைப்படுத்தப்படலாம். இதனால் குறைந்த நிலையில் அதிக ஆரம்ப சம்பளம் கிடைக்கும் வகையில் புதிய கட்டமைப்பு உருவாகும். அடுத்த நிலைகளில் சம்பளம் ரூபாய் 83,200 முதல் 1.12 லட்சம் ரூபாய் வரை உயரும் என்றும், மிட் லெவல் ஊழியர்களுக்கு 1.35 லட்சம் ரூபாய் முதல் 2.15 லட்சம் ரூபாயும் அதற்கு மேல் ஆரம்ப சம்பளம் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. அதேபோல ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் HRA குறைந்தபட்சம் 30% நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் என்று, பெருநகரங்களில் அதைவிட அதிகமாக வழங்கப்பட வேண்டும் என்றும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. கூடுதலாக காப்பீடு திட்டங்கள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்றும், பணிக்காலத்தில் உயிரிழந்த ஊழியர்களுக்கு அதிக இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஓய்வூதிய அமைப்பிலும் முக்கியமான மாற்றங்கள் கோரப்பட்டிருக்கிறது. 2004 ஜனவரி 1க்கு பின்பு பணியில் சேர்ந்தோருக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்தப்பட வேண்டும் என்பது முக்கிய கோரிக்கை. ஓய்வூதியம் கடைசியாக பெற்ற சம்பளத்தின் 67%, குடும்ப ஓய்வூதியம் 50% நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்றும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் ஓய்வூதியத்தை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்றும், 30 ஆண்டுகள் சேவைக்குள் குறைந்தது 5 பதவி உயர்வுகள் அல்லது நிதி மேம்பாடுகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பெற்றோர் பராமரிப்பு விடுப்பு, தந்தை விடுப்பு காலம் ஆகியவை நீட்டிப்பதுடன் மகப்பேறு விடுப்பை 240 நாட்களாக உயர்த்தவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான அனைத்து பரிந்துரைகளும் தற்போது ஆய்வில் உள்ள முக்கிய ஆவணங்களாக கருதப்படுகின்றன. முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள குழு 18 மாதங்களில் தனது அறிக்கையை சமர்ப்பிக்க உள்ளது. அதன் பின்பு மத்திய அரசு இறுதி முடிவை எடுக்கும். எனினும் இந்த பரிந்துரைகள் அனைத்தும் இன்னும் உறுதி செய்யப்படாதவை என்பது குறிப்பிடத்தக்கது. அவை முழுமையாக அல்லது பகுதியளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டாலே மத்திய அரசு ஊழியர்களுக்கு உண்மையான சம்பள உயர்வு மற்றும் நலன்கள் கிடைக்கும். இருப்பினும் தற்போது வெளியாகியுள்ள இந்த தகவல்கள் ஊழியர்களிடம் பெரிய நம்பிக்கையும் எதிர்பார்ப்பையும் உருவாக்கியுள்ளது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.